ஆனா உன் வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, முடிஞ்சிருச்சு. வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லல்ல? இல்ல பெரியம்மா, இனி எனக்கு வெளியே போற வேலை இல்ல. ஏதாவது வேலை இருந்தாலும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் உன் புகுந்த வீட்டுக்கு போறப்பதான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அது சரி அஹானா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்களா? பெரியத்த என்ன ஆச்சு போல்ட்டோ? ஏன் இப்படி கத்துற? உங்க மகன் இப்போ ரொம்ப முன்னேறிட்டான். அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்ன விஷயம் அக்கா? இவர் அத்தை கிட்ட ஏன் இப்படி பேசுறாரு? எனக்கு என்னவோ தோணுது, இந்த முறை யாரோ பெரிய தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னு. பாரு, இதோ நடந்திருக்கு, நிச்சயமா சொல்றேன். அத்தை, ஒரு விஷயம் சொல்லுங்க. சோட்டு கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? எனக்கு புரியல. என்னப்பா பேசுற? அந்த தரகர் வந்து போட்டோ கொடுத்துட்டு போனார்ல, நாங்க தான் ஏற்பாடு பண்ணினோம். அர்ஜுனுக்கு அவளை தெரியாது. அதான் பெரிய அத்தை, அவங்களுக்கு ஒருத்தர் தெரியாதப்போ அவன் எப்படி அடுத்த நாளே அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான்? எந்த பையன் அண்ணி? பாத்தீங்களாமா, இந்த அப்பாவி பொண்ணுக்கு நான் யார பத்தி பேசுறேன்னு கூட தெரியல. உன் புகுந்த வீட்டு ஆளுங்களை பத்தி கேக்குறேன். யாராவது போன் பண்ணாங்களா இல்லையா? இல்ல. அவங்க எனக்கு ஏன் போன் பண்ண போறாங்க? சரி விடு, வேற யாரும் பண்ணலனாலும் அந்த மாப்பிள்ளையாவது போன் பண்ணாரா? இல்ல, போன் பண்ணல. யாருமே போன் பண்ணல. நிஜமாதான் சொல்றியா? ஆமா அண்ணி. நீங்க ஏன் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சொன்னேன்ல, யாரும் போன் பண்ணலன்னு. யாரு யார பார்க்க போனாங்க? எங்க போனாங்க? கேட்டீங்களா? அர்ஜுனுக்கு பொறுமையே இல்ல. தனக்கு வரப்போற மனைவியை பார்க்க இன்னைக்கே போயிட்டாரு பாருங்க. நீ கொஞ்சம் வாய மூடிட்டு நிக்கிறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா, அர்ஜுன் அவளை சந்திக்க கூடாதுன்னு அத்தை சொன்னாங்கல்ல? இருந்தாலும் பார்க்க போயிட்டாரு. இனி அவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனா ஏன்? என்ன நடந்துச்சுன்னு நல்லா கேட்க விடு. சரி, நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ ரோடு ஓரமா சோட்டுவும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். என் கூட யாராவது இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. என் மானமே போயிருக்கும். நீங்க எப்பவுமே சம்பிரதாய விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க. உங்க ஒவ்வொரு விதிமுறையையும் நாங்க கடைபிடிச்சோம். நாங்க ஒரு நாளும் ஊர் சுத்தல. அப்புறம் உங்க பையன் மட்டும் இப்படி அதுவும் அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லியும் கூட. என் பையன் அவளை கூப்பிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு எப்பேற்பட்டவ? அவ ஏன் போனா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? போல்ட்டோ, நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என்ன விஷயம்? என்னத்த சொல்றது? ஆகாஷ் தம்பி அர்ஜுனையும் அந்த பொண்ணையும் நடு ரோட்ல பேசிட்டு இருந்ததை பார்த்தானா? என்ன ரோட்ல பேசிட்டு இருந்தாங்களா? அதுவும் நம்ம பவானிபுர் பார்க்ல. அட, பார்க்கா இருந்தா என்ன, ரோடா இருந்தா என்ன வித்தியாசம்? ஆகாஷ், நீ அவங்க கிட்ட ஏன் எதுவும் சொல்லல? பெரிய அத்தை வெக்கமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல இப்படி நடந்ததே இல்லை. நான் எப்படி போய் அவங்க கிட்ட பேசுறது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பூமி பொளந்து அதுக்குள்ள விழுந்துடலான்னு இருந்துச்சு. எப்படியோ நான் என் முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்துட்டேன். யாராவது பார்த்திருந்தா எவ்வளவு கேவலமா போயிருக்கும் தெரியுமா? சரி, அர்ஜுன் தான் அந்த பொண்ணை கூப்பிட்டான்னு வச்சுப்போம். ஆனா இந்த பொண்ணு துள்ளி குதிச்சுக்கிட்டு போயிருக்கா. அர்ஜுன் ஆம்பளக்குள்ள. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வெக்கமானம் இருக்கா இல்லையா? பார்த்துக்கோங்க அத்தை, எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு. இப்பவே இப்படி இருக்கு நிலைமை. போக போக இப்படிப்பட்ட மருமகளை உங்களால அடக்க முடியுமா அண்ணி? பாருங்க, இப்பவும் நேரம் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுக்கு வந்தா அவ நம்ம வீட்டோட பழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் அழிச்சிருவா. என்ன ஆச்சு இப்ப? நான் இன்னொரு தடவை கேட்டா உனக்கு பதில் சொல்ல தெரியாதா? ஆஹானா, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் உனக்கு நலங்கு மாவு செஞ்சு தர்றேன். தினமும் முகத்துல போடு. பாரு, வெயில்ல சுத்தி சுத்தி முகம் கருத்திருச்சு உனக்கு. இப்போ நீ உன் டியூஷன் பசங்களுக்கு அதை சொன்னதானே? இதுக்கு மேல டியூஷன் எடுக்க வர முடியாதுன்னு. அம்மா, மாசம் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் போயிட்டு வந்துடுறேனே ப்ளீஸ்.
இல்லைன்னா முழு மாச பணமும் கட் ஆகிரும். டெய்லி 2 தடவை தானே டியூஷன் இருக்கு. காலையில ஒன்று, சாயங்காலம் ஒன்று தானே. இன்னும் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வா. ஆனா நீ இனி வரமாட்டேன்னு சொல்லிடு. கடைசி ஒரு நாள் போகலைன்னா யாரும் பணத்தை பிடிக்க மாட்டாங்க. போதும், அவங்க கிட்ட சொல்லிடு. சரிங்க பெரியப்பா, சொல்லிடுறேன். ஆனா காலையில அவசரத்துல கிளம்பும் போது நீ எதுவும் சாப்பிடல. சாப்பாடு வச்சிருக்கேன், சூடு பண்ணி தர்றேன், சீக்கிரம் சாப்பிடு. என்னமோ தோணுது அம்மா இந்த முறை கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு. அடாக்கா, அந்த பொண்ணோட தைரியத்தை பாத்தீங்களா? தனக்கு வரப்போற புருஷனை பார்க்க இன்னைக்கே இப்படி போயிருக்கா. நாமெல்லாம் இப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 1-2 முறை சந்திச்சதுல அவளுக்கு மனசு ஆறலையா மறுபடியும் போயிருக்கா. ஏதோ லவ் ஸ்டோரி ஓடுற மாதிரி இருக்கு. நீ பேசுற இந்த லூசுத்தனமான பேச்சை யாராச்சும் கேட்டாங்க, நீ சாவறது மட்டும் இல்லாம சரி, என்னையும் சாகடிக்க சரி. போற. அர்ஜுன் திரும்ப வரட்டும். இன்னைக்கு அவனை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆனா நான் பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்கள சும்மா விட மாட்டேன். எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அவளை. இப்படிதான் அவங்க பொண்ணை வளர்ப்பாங்களா? கிட்ட என்னடான்னா எங்க பொண்ணு வெளியவே போகாதுன்னு சொன்னாங்க. நாம அவளை படிக்க வேணாம்னு கூட சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு வெளியே போனா? இந்த துர்காதேவி கண்ணுல மண்ணை தூவுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் இப்போவே ஃபோன் போடுறேன். ஹலோ, நான் அர்ஜுனோட அம்மா துர்காதேவி பேசுறேன். வணக்கம் பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஓ, மருமக பேசுறியாமா? உன் மாமனாரு இல்லனா மாமியார் இருந்தா அவங்க கிட்ட ஃபோன் கொடுமா. என்னாச்சு பெரியம்மா? உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கே. என்ன ஆச்சுன்னு இப்போ தெரியத்தானே போகுது. இதுல உங்க சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. கொஞ்சம் உன் மாமனார் கிட்ட ஃபோன் கொடுமா. சரிங்க, நான் மாமாவை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். மாமா, மாமா. இதோ வந்துட்டேன். அர்ஜுனோட அம்மா தான் லைன்ல இருக்காங்க. அர்ஜுன், கடவுளே, அர்ஜுன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு போச்சா? திடீர்னு இப்போ ஏன் ஃபோன் பண்றாங்க? என் விதி ஏன் இப்படி இருக்கு? அதுக்குள்ள அர்ஜுன் போய் எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்ல சொல்லிட்டாரா? நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்க கூட இல்ல. அவரு தானே என்ன கூப்பிட்டாரு. நானும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன். ஹலோ, வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சொல்ற நேரம் இது இல்ல. உங்க தம்பி பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சுங்க? உங்க பொண்ணு என் பையனை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சந்திக்க போயிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி எப்ப நடந்துச்சு? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? நான் போய் சொல்றேன்னா, என் நாத்தனார் பையனே அவங்க நடு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்திருக்கான். என் பையன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிப்பேன். ஆனா உங்க பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என் வீட்டு நிலைமைய தலைக்கீழ ஆக்கி வச்சிடுவா. சீ 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 சீ. எவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா அவங்க பொண்ணு. நேத்து தான் அறிமுகமாச்சு, இன்னைக்கு என் பையனை பார்க்க நடு ரோடுக்கே போயிட்டா. இல்ல இல்ல சம்பந்தி, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க இருந்து கிளம்பினது உண்மைதான். ஆனா காலேஜுக்கு தான் போனா, அதுவும் லைப்ரரியில ஒரு புக்கை திருப்பி கொடுக்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இப்படி ஒரு தப்பான புரிதல் வேற யாருக்காவது வரும்? எங்க வீட்டு பசங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அவங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா காலேஜ் போற வழியில அவங்க யதார்த்தமா சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி சந்திச்சிருந்தா கூட அதுக்காக நடு ரோட்ல நின்று பேச ஆரம்பிச்சிடுவாளா? இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்துங்க. ஒருவேளை அவங்க பொண்ணு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா அவ பொய் சொல்றான்னு அர்த்தம். அவ என் பையனை பார்க்கத்தான் போயிருக்கா. இப்போ நான் யோசிக்கணும், இந்த சம்பந்தத்தை மேல கொண்டு போலாமா இல்ல இப்போவே நிறுத்திடலாமான்னு. இல்ல இல்ல சம்பந்தி, அப்படி சொல்லாதீங்க. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நான் அவளை திட்டி சொல்லி எல்லாமே அவளுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நடத்த உங்களுக்கு ரொம்ப ஆசைன்னு. அப்பாவும் இல்ல, உங்க வீட்டுக்கு சுமை வேற. அவ சீக்கிரம் வீட்டை விட்டு போகணும்னு தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த நிலைமையிலயும் இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது? பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போதும், நடந்தது நடந்து போச்சு. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இவளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன்னு. இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காது. போதும் போதும், சரி போனை வச்சிடுறேன்.
அஹானா இங்கே வா. எங்க போயிருந்த நீ? என்ன ஆச்சு மாமா? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணு மறுபடியும் ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டாளா? ஏதோ ஒரு பார்க்குக்கு போயிருக்கா. அர்ஜுனை பார்க்க. பார்க்ல அவங்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. அவங்க வீட்டு பையன் பார்த்துட்டான். அத வீட்டுல போய் சொல்லி இருக்கான். கருணா, என் தம்பி இறந்த அப்புறம் அம்மா பொண்ணு உங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டதை தவிர நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க எல்லா இடத்துலயும் என்னை அவமானப்படுத்துறீங்களா? இவ மட்டும் என் பொண்ணா இருந்திருந்தா இவள கிணத்துல தள்ளி கொன்னிருப்பேன். அஹானா, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இது உண்மையா? அஹானா சொல்லு, அமைதியா இருக்காத, சொல்லு, இது உண்மையா? அட சின்ன அத்தை, இதுல கேட்கவோ புரிஞ்சுக்கவோ வேற என்ன இருக்கு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்கிட்ட எவ்வளவு அழகா போய் சொன்னா தெரியுமா? அர்ஜுன் என்கிட்ட பேசவே இல்லைன்னு. நான் காலேஜ்ல புக்கை திருப்பி கொடுக்க போனேன்னு சொன்னா. ஆனா இன்னொரு பக்கம் இவ அவன் கூட சுத்திட்டு வந்திருக்கா. ஏன் கொஞ்சமாவது வெட்கம் இருக்கா? வாயை திறந்தா மட்டும் பெரிய பெரிய வார்த்தை பேசுற. எனக்கு கல்யாணம் வேணாம்னு. இப்போ என்ன ஆச்சு? அதான் கல்யாணம் நிச்சயமா ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு இவ்ளோ துடிப்பு? நம்ம மானத்தை வாங்கிட்டா இந்த பொண்ணு. அவங்க முன்னாடி எங்களை ஏன் அவமானப்படுத்தின? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். கேளு அஹானா, காது கொடுத்து கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ உன் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. உன் ரூமுக்கு நானே பூட்டு போடுவேன். உன் சாப்பாடு தண்ணி எல்லாம் அந்த ரூம்குள்ளதான். இதுதான் உனக்கு சரி. அம்மா ஒண்ணு சொல்லவா? நீங்க என்ன யார் கையில ஒப்படைக்க போறீங்களோ அவரைத்தான் நான் பார்க்க போனேன். நான் வேற யாரையும் பார்க்க போகலையே. உனக்கு சுத்தமா வெட்கமே இல்ல, அப்படித்தானே? எப்படி வாயாடி மாதிரி பேசுற பாரு. உனக்கு வரப்போற மாமியார் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னாங்க. ஏன்னா நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு அவங்களுக்கு தோணுதாமா? பொண்ண மாதிரி பொண்ணுக்கு அவங்க நினைக்கிறது சரிதான். ஆனா நீ என்னடான்னா இங்க பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க. பெரியம்மா, எனக்கு அவரை பார்க்கணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்ல. அவருதான் என்ன பார்க்க கூப்பிட்டாரு, அதனாலதான் போனேன். ஏன் போய் சொன்ன? நீ காலேஜ் போறேன்னு ஏன் போய் சொன்ன சொல்லு. நான் உண்மையே சொல்லியிருந்தா நீங்க போக விட்டுருக்க மாட்டீங்க. அதனாலதான். அட, அப்போ பார்க்க போனது ஏன்? அவங்க தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் அங்க போறதுக்கு உனக்கு ஏன் இவ்ளோ அவசரம்? அதுவும் இல்லாம நீ பெருசா பேசுறியே. எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேலைக்கு போகணும்னு தான். கல்யாணம் உறுதியானதுதான் தாமதம். துள்ளி குதிச்சுக்கிட்டு பையனை பார்க்க போயிருக்க. எங்களோட மானத்தை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. பொறுமையா சொன்னா உனக்கு புரியாது இல்ல. என்கிட்ட பகைய தீர்த்துக்கறியா நீ? அம்மா வா, நீ இப்ப உன் ரூமுக்கு வா. அம்மா, கதவை திறங்கம்மா ப்ளீஸ். என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. அவருதான் என்ன கூப்பிட்டாரு. ப்ளீஸ் நான் கதவை திறங்க.
நான் என்ன பண்ணாலும் எல்லாமே தப்பா? சில நேரம் நான் செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை நினைச்சுதான் என்னால சாக முடியல. உனக்காகத்தான்மா, உனக்காகத்தான். அம்மா கதவை திறங்க அம்மா. அம்மா நீ மட்டும் இல்லனா நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அம்மா, வேணாம். நீங்க என்ன மேற்கொண்டு படிக்க விட மாட்டீங்க. ஆனா அவரு சொன்னாரு என்ன படிக்க வைப்பேன்னு. அதனாலதான் நான் சம்மதிச்சேன்மா. கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாருமா, அதனாலதான் நான் போனேன். இதுல நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்? அப்படி பாவம் செஞ்சிருந்தா அதுக்கு அவரும் தானே பொறுப்பு. அவரை ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எல்லா பழியும் பொண்ணு மேலதான் சொல்லுவீங்களா? பொண்ணா பிறந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பொண்ணா இருக்கிறது ஒரு பாவமா? அக்கா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுங்க. மத்தியானத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. பசங்க கூடவே உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லை சோட்டி, இருக்கட்டும் விடு. அக்கா, ரொம்ப நேரமாயிடுச்சு, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என்ன ஆச்சு சித்தி? அம்மா, உங்க உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. போய் சாப்பிடு. அன்னைங்க உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன ஆச்சுமா? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற பாரு. இன்னைக்கு என்ன கூத்து பண்ணிட்டு வந்திருக்குன்னு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்ல யாரும் இப்படி பண்ணதில்லை. ஏண்டா இப்படி பண்ண சோட்டு? அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பாட்டுல சந்திக்க கூப்பிட்டு இருக்க. எந்த நல்ல குடும்பத்து பொண்ணாவது பார்க்கக்கு போவாடா? என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணி, எல்லா தப்பும் அந்த பொண்ணு மேலதான். வெட்கம் கெட்டவ. அட இல்ல இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி எதுவும் இல்ல. நான் தானே அந்த பொண்ணை பார்க்க கூப்பிட்டேன். சோட்டு, நீயா கூப்பிட்ட? ஆமா ஆமா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க என்னவெல்லாம் சொன்னீங்களோ அதை அவளுக்கு புரிய வைக்கத்தான் நான் அங்க போனேன். அப்பதான் பின்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. இதுல அவ மேல எந்த தப்பும் இல்ல. யார் மேல தப்புன்னு நீ எங்களுக்கு சொல்லாத. இத மட்டும் சொல்லு. நம்மளோட எந்த விஷயத்த புரிய வைக்க நீ அவளுக்கு போன் பண்ணி பார்க்க கூப்பிட்ட? அவகிட்ட நான் என்ன சொல்ல போனேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பு, காலேஜ்னு அவ யோசிக்கவே கூடாதுன்னு புரிய வைக்க தான் போனேன். அது மட்டும் இல்லாம பிஏ எக்ஸாம் எழுதுறேன்னு அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்ல. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா தான் நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம். பாரு பாரு, ஒண்ணும் இல்ல. இவன் பேச்ச மாத்திரான், வேற ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு. ஆமா அக்கா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. எனக்கு வரப்போற பொண்டாட்டிய பார்க்க கூப்பிட்டான்ல, இப்போ பெரிய அத்தையோட ருத்ர தாண்டவத்தை பார்த்ததும் இப்படி கதை கட்டுறான். எது எப்படியோ இதெல்லாம் சொல்றதால வீட்டுல எல்லாரும் அமைதியானா நல்லது தானே. வீட்டுல கல்யாணம், ஆனா யாரும் யார்கிட்டயும் ஜோக் கூட அடிக்க முடியல. அதைய பாரு, வீட்டுல கல்யாணம் நடக்கல, யாருக்கும் சங்க ஊத போற மாதிரி முகத்தை தூக்கி வச்சிருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல எதுக்கு எடுத்தாலும் இப்படித்தான் எதையாவது இழுத்துக்கிட்டு. சும்மா இரு, வாய் மூடு. ஏன்? யாராவது கேட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. நீ தொலைஞ்ச, உங்க புருஷன் வீட்டுல தான் இருக்காருன்னு மறந்துட்டீங்களா? புருஷன் வீட்ல இருந்தா என்ன? நான் உண்மையை தானே சொல்றேன். உன் முன்ன பேசுற விவகாரத்துல மாட்டிக்கிறது நான் தான். எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறேன். எல்லார் முன்னாடியும் தேவையில்லாம அசிங்கப்பட என்ன அவசியம்? போதும், நிறுத்துறியா இதெல்லாம்? அவங்க சொல்றதும் சரிதானே அக்கா. இது வீடு மாதிரி இல்ல, ஜெயில் மாதிரி இருக்கு. புது பொண்ணு வந்தா அவ நிலைமை என்ன ஆகுமோ தெரியல.
உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மத்தியானமும் சாப்பாடு கொடுத்துட்டு போனேன்ல, ஏன் சாப்பிடல நீ? ஆஹானா, இது உன் அப்பாவோட காசுல வந்தது இல்ல, உன் இஷ்டத்துக்கு தூக்கி போடுறதுக்கு. நான் தான் வேணாம்னு சொன்னேன்லம்மா. நீ ஏன் சாப்பாடு கொண்டு வந்த? பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் என்கிட்ட பேசாத ஆஹானா. இதெல்லாம் இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு தெரியும்ல, இப்போ உன் ரூமுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும்னு. இங்க எனக்கு கவலையில உயிரே போகுது. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. அப்போ அவங்க உன் பெரியப்பா கிட்ட என்னவெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பெரியப்பா அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண போறாரு. கடவுளே, இதுக்குள்ள அவங்க பையன்கிட்டயும் பேசி இருப்பாங்களே. அவர் என்ன சொன்னாரோ தெரியலையே. பெரியப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ண என்ன அவசியம்மா? இவங்க ஏன் என் கல்யாண விஷயத்துல இப்படி கங்கடம் கட்டிக்கிட்டு அலையறாங்க? நீயும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என் பின்னாலேயே சுத்துற, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக. அப்புறம் நான் என்ன செய்யணும் ஆஹானா? ஆமா, நீ வளர்ந்துட்டம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கிற சுமையை வச்சுக்கிட்டு இப்படி அடுத்தவங்க வீட்டுல கிடக்கவா? என்னால மட்டும் முடிஞ்சிருந்தா நான் நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பேன். நான் அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நிம்மதி தரணும்னு நினைக்கிறேன்மா. ஆனா நீ என்ன வேற மாதிரி நினைச்சு பேசாத. உன்னை பத்தி நான் எவ்வளோ கவலைப்படுறேன்னு என்னால சொல்ல முடியல. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா உன்னை யாரு பாத்துப்பாங்க? இவங்க பாத்துப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. எப்படியோ யாருக்கோ ஒருத்தருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ கனியா வாழ்ந்துடலாம்னு நினைச்சினா அது தப்பு. அப்படி நடக்காது. இந்த சமூகம் தனியா இருக்கிற பொண்ணை வாழ விடாது. ஆனா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அம்மா, நீ சாப்பிடு. பாரு, பேசினா இன்னும் விஷயங்கள் பெருசாயிட்டு தான் போகும். எல்லாரும் என் முதுகை முறிக்கிறாங்க. ஆனா வா, வந்து உட்காரு. அடடே கருணா, பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து சோறு ஊட்டி விடுறியா? அதோ உன் மாமா உன் மகளுக்காக பிச்சை எடுக்க தயாராயிட்டாரு. நீ என்ன சொன்ன? அடாமா, நான் அவகிட்ட வேற என்ன சொன்னேன்னு முதல்ல கேளுங்க. நான் சொல்லிட்டேன், நீ எங்க வீட்டுல வாழணும்னா எங்க அம்மா சொல்றதை தான் செய்யணும். நீ பெரியவங்களை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போகணும். அப்புறம் நான் இன்னொன்னும் சொல்லிட்டேம்மா, எனக்கு நல்லா தெரியும் நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணுன்னு. ஒருவேளை இது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இல்ல, எங்க அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் நீ செய்யணும். அப்புறம் அம்மா இதை சொல்லத்தான் நான் போனேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாதுல, சோட்டு நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் சொல்லலையான்னு. அதான் இப்பவே தெளிவுபடுத்திடலான்னு சொன்னேன். இவ்வளோ கதை விட தேவையில்லை. அவ என்ன சொன்னான்னு சொல்ல. அவ சொல்லுவியா மாட்டியா? எனக்கு BA ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். நீங்க என்ன எக்ஸாம் எழுத விடலைன்னா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. எந்த நிலைமையிலும் இந்த சம்பந்தம் முறிய விட மாட்டேன்.